இத்தனை சதவீத வாக்குகள் வந்திருக்கணும்னு இது விஜய் தான் காரணம் ஒரு பக்கம் சொல்றாங்க, இல்லை இது சாதாரணமாக வரக்கூடிய வாக்குகள் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையில் இது வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல்களை விட இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு ஃபேக்டர். அடுத்தது என்னுடைய அனுமானம் என்னன்னா, வழக்கமாக ஒரு 30% 25% ஓட்டு போடவே வரமாட்டான் எல்லா எலெக்ஷன்லையும். போன வாட்டி கூட பாருங்கள், தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து 73%, சென்னை ஆவரேஜ் 62%. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே 80க்கு மேலே, 85க்கு மேலே. இன்ஃபேக்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எடப்பாடி தொகுதி வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் தொகுதி, சேலத்தில் ஒரு கிராமப்புற தொகுதி, அங்கே 90 வந்திருக்கு. சென்னையில் ஆர்கே நகர் 90 வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அப்படியே யூனிவர்சலாக வந்திருக்கு. நகரம் கிராமம் போன வாட்டி 10-11% ஓட்டு கம்மியாக தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நகரங்களில் எப்பவுமே கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லைங்க, அப்படியே லெவலாக இருக்குது. அது ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த வாட்டி வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்காங்க. அது காரணம், வாக்காளர்களிலும் பெண்கள் வந்து 12 லட்சம் அதிகங்க. 5,73,00,000 லட்சமா மொத்த வாக்குகள். அதில் 2,77,00,000 வந்து ஆண்கள், 2,89,00,000 பெண்கள். ஸோ வாக்காளர்கள்லேயே பெண்கள் தான் 12 லட்சம் அதிகம். இப்போ வாக்குப்பதிவு பண்ணதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் 17 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க ஆண்களை விட. அப்போ பெண்கள் வாக்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கு. நியூ ஓட்டர்ஸுடைய